நான் சொத்து பதிவு அலுவலகத்தை நோக்கி வண்டியை ஓட்டிச் சென்றபோது என் அம்மா என் அருகில் அமர்ந்து ஜன்னலுக்கு வெளியே பார்த்து கொண்டிருந்தார். அலுவலகத்திற்கு வெளியே ஒரு வயதான மூதாட்டியும் அவருடைய 3 மகள்களும் ஒரு மேசையைச் சுற்றி அமர்ந்து ஆவணங்களில் கையெழுத்திட்டுக் கொண்டிருந்தனர். அங்கே பார் என்று என் அம்மா என் கவனத்தை அவர்கள் பக்கம் ஈர்த்துச் சொன்னார். சாலையிலிருந்து என் பார்வையை எடுக்காமல் நான் பதிலளித்தேன், இருங்க, நான் முதலில் ஒரு பார்க்கிங் இடம் கண்டுபிடிக்க வேண்டும், இல்லையென்றால் நான் எதிலாவது இடித்து விடுவேன். நான் காரை நிறுத்திய பிறகு என் அம்மாவை பார்த்து, சரி, நான் என்ன பார்க்க வேண்டும் என்று விரும்பினீர் என்று கேட்டேன். அவள், அவர்களை பார் என்றாள். நான் புன்னகைத்து என் அம்மாவிடம், அந்த அம்மா உங்களைப் போலல்லாமல் ஒரு நீதியுள்ள அம்மா. அது ஒரு நீதியுள்ள குடும்பம், நம்முடைய சாத்தானிய குடும்பத்தை போன்றது அல்ல என்றேன். என் அம்மா மௌனமாக இருந்தார். அந்த அம்மையார் எனக்கு நன்கு அறிமுகமானவர். அவருடைய கணவர் ஒரு போதகர். 5000 பேர் அமரக்கூடிய வசதி கொண்ட ஒரு பெரிய தேவாலயத்தில் அவருடன் நான் இணைந்து பணியாற்றியுள்ளேன். அவர் மிகவும் கண்டிப்பான போதகராக இருந்தார். துணிச்சலும் அச்சமின்மையும் கொண்ட அவர் தேவைப்படும்போது பிரசங்க மேடையிலிருந்தே மக்களை திருத்தவும் தயங்கமாட்டார். அவருடன் பணியாற்றியதை நான் விரும்பினேன். அவர் ஒரு நேர்மையான போதகராக திகழ்ந்ததால் அவர் மீது எனக்கு மிகுந்த மரியாதை உண்டு. அவர் ஏற்கனவே காலமான நிலையில் சொத்து பதிவு அலுவலகத்தில் நான் சந்தித்தது அவருடைய மனைவியையும் பிள்ளைகளையும் தான். சொத்து பதிவு அலுவலகத்தில் அவர்களின் மருமகன்கள் யாரும் வாக்குவாதத்திலோ அல்லது சண்டையிலோ ஈடுபடுவதை நான் காணவில்லை. சொல்லப்போனால் அவர்கள் அங்கேயே இல்லை. பின்னர் அந்த பெண்மணி தனது வீட்டை விற்றுவிட்டு தன் மகள்களுடன் வெளிநாட்டில் குடியேறினார். அவரது மருமகன்கள் அந்த பெண்மணியை யார் தங்கள் வீட்டில் வைத்து பராமரிப்பது என்பது குறித்துத்தான் ஒருவருக்கொருவர் போட்டியிட்டார்களே தவிர சொத்துக்காக அல்ல என்பதை நான் அறிந்து கொண்டேன். அந்த பெண்மணி தனது ஒவ்வொரு மகளின் வீட்டிலும் தலா 3 மாதங்கள் என மாறி மாறி வசிக்க முடிவு செய்தார். அவர் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பதாக நான் கேள்விப்பட்டேன். அவரது மகள்கள் அனைவரும் வெளிநாட்டில் வசிப்பதால் அவர் ஒவ்வொரு குடும்பத்துடனும் முறைப்படி நேரம் செலவிடுகிறார். இது ஒரு உண்மையான கதை. அவர்களை எனக்கு தனிப்பட்ட முறையிலேயே தெரியும். எதை விதைக்கிறீர்களோ அதையே அறுவடை செய்வீர்கள் என்று வேதாகமம் கூறுகிறது. அவர் தனது பிள்ளைகளுக்குச் சிறுவயதிலிருந்தே தேவனுடைய வார்த்தையையும் தேவபக்தியையும் கற்றுக் கொடுத்தார். இன்று அவரை யார் கவனித்துக் கொள்வது என்று போட்டி போடும் அளவுக்கு தேவபக்தியும் அன்பும் கொண்ட மருமகன்களைக் கொண்டு தேவன் அவரை ஆசீர்வதித்துள்ளார். தனது முதுமை காலத்தில் அவர் தேவனுடைய ஆசீர்வாதங்களையும் தன் குடும்பத்தினரின் அன்பையும் மனநிறைவுடன் அனுபவித்து வருகிறார்.